மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் பயிரிடப்பட்ட 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட சம்பா இளம் பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகி சேதமடைந்துள்ளதால் வேதனை அடைந்துள்ளனர். ஏக்கருக்கு 40,000 செலவு செய்த விவசாயிகள் நடவு செய்த 20 நாட்களுக்குள் அனைத்து பயிர்களும் தண்ணீரில் மூழ்கி அழுகிவிட்டதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் 3 ஆண்டுகளாக வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததே காரணம் என குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு தமிழக அரசு உடனடியாக உரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளி 2-3 நாளைக்கு முன்னாடி நாங்கள் நடுவு நட்டோம். நடுவு நட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளி டயத்தில் மழை எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. அதுலேருந்து இப்போ இன்னைய வரைக்கும் தண்ணி இப்போ இது வரைக்கும் தண்ணி நிற்கிது. தண்ணி இப்போ வடிய பார்த்தீங்கன்னாக்கா நடுவு நட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அழுகி வீணாக போயிடுச்சு. ஏன்னா எந்த விதமான ஒரு இதுவுமே தேராது இதுக்கு அந்தாண்ட. அதை அரசாங்க அதிகாரிகள்கிட்ட வேளாண் துறை அதிகாரி, ரெவன்யூ அதிகாரி எல்லாத்தையும் நாங்கள் சொன்னதுக்கு யாருமே இது வரைக்கும் எங்களுக்கு பார்க்கவே இல்லை. எந்த ஒரு வயல்லையுமே அவங்க பார்த்ததாக எங்களுக்கும் தெரியவே இல்லை. போன வருஷம் பெஞ்ச மழைக்கே எங்களுக்கு சரியான நிவாரணமே கிடைக்கவே இல்லை. இப்போ அடுத்தது சுத்தமாக போயிடுச்சு. இப்போ நடுப்புற பயிராக இருந்து மழை பெஞ்சிருந்தா கூட எங்களுக்கு ஏதாவது இதாக இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே எங்களுக்கு எல்லாமே போயிடுச்சு. அரசாங்கம் தான் பார்த்து எங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். எங்களோட வாழ்வாதாரம் பின்னோக்கி தான் போயிட்டு இருக்க ஒரு விவசாயிகளோட வாழ்வாதாரங்கிறது பின்னோக்கி தான் போயிட்டு இருக்க முன்னேற்றத்துக்கு வந்ததாக சரித்திரத்திலே கிடையாது. அது முன்னோக்கி வரத்துக்கு இந்த அரசாங்கம் ஏதாவது வழி செய்யணும்.